லண்டன் கிரீனிச்க்கு நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம். ஆனால் O2 மால் மட்டும் விசிட் பண்ணதில்லை. அதனால லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா 4 கார் பார்க் இருந்துச்சு. கார் பார்க் 1, 2, 3 and 4. அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்ததுனால கார் பார்க் 2 and 4 தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் கார் பார்க் 2ல பார்க் பண்ணிட்டு மாலுக்கு வந்து போனோம். ரொம்ப பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக அன்னைக்கு தான் வந்து தெரியும் இது வந்து அவுட்லெட் மால் அப்படின்ட்டு. அவுட்லெட் மால்னா என்னன்னா நார்மல் ஷாப்ஸ்ல இருந்து நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து இங்கே கிடைக்கும். அட்மாஸ்பியர் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து எல்லாம் பிராண்டட் ஷாப்ஸாக இருந்தது. நாங்கள் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்தது. 35 pounds ஸ்பெண்ட் பண்ணால் 4 hours வந்து கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பார்க் பண்ண கார் பார்க்கில் வேற என்ட்ரு ஆகும்போது 40 pounds போட்டிருந்தாங்க. நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எவ்வளோ சார்ஜ்னு தெரியல. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னையும் நாங்கள் வந்து ஓகே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படியும் இந்த மாலை வந்து நம்ம சுற்றணுன்னாவே நமக்கு பசிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து தெரியல நம்ம ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லை ஷாப்பிங்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஹோலண்ட் அண்ட் பேரட் பாடி ஷாப் அந்த மாதிரி நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற ஷாப்ஸ் வந்து இருந்தது. அதனால் அதில் போயிட்டு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரை இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு ஜாக்கெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் பார்த்தோம். அவுட்லெட் மால் அப்படிங்கிறதுனால ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ட்ரை பிராண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பிரிஷிதாக்கு வந்து ஒரு ஜாக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம். ஜாக்கெட் வாங்கிட்டு அப்படியே கீழே வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளிப் அண்ட் கிளைம்ப் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து லார்ஜஸ்ட் ட்ராப் சைடு அப்படின்னு போட்டிருந்தது. 2 turnsக்கு வந்துட்டு 7 pounds 50 pence அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்தால் ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸும் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸுமாக இருந்துச்சு. எங்களுக்கும் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஜெர்மன் டோனர் கெபாப் இதில் போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஜஸ்ட் ஸ்ப்ரிங் ரோல்ஸும் ஹேஷ் ப்ரௌன்ஸும் தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தால் சினி வேர்ல்டு இருந்தது. அங்கே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இதில் எல்லாத்துலேயும் வந்து ஃபிலிம்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். அதனால நாங்கள் வந்து ஃபிலிமுக்கு போகல. நம்ம இந்த ஷாப்பிங் மாலை விட்டு கிளம்பும்போது ரிசப்ஷனில் இருக்கவங்கள்ட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரெசீட்டை கொடுத்தோன்னா அவங்க வந்து நம்மளோட கார் பார்க்கிங் டிக்கெட்ஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. போகும்போது கோஸ்டால காஃபி வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இங்கே ரெவன்ஸ்போர்ன் யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தான் வந்து நாங்கள் பார்த்தோம். அப்படியே வெளியில் வந்தால் கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சு கிறிஸ்மஸ் லைட்ஸும் போட்டுட்டாங்க பாருங்கள் இவ்வளோ சீக்கிரமாக. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.